மாணவர்களை வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் GMAW செயல்முறையின் மூலம் 10 mm thick mild steel MS பிளேட்டில் க்ளோஸ் கார்னர் ஜாயிண்டை செயல்படுத்தவும் சரிபார்க்கவும் கற்றுக்கொள்வோம். 50 mm அகலம் மற்றும் 10 mm தடிமன் கொண்ட பிளேட்டுகளை தயாரிக்கவும், கார்னர் ஜாயிண்ட்களை ஃபிளாட் பொசிஷனில் அமைத்து வெல்ட் செய்யவும், கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங்கை பயன்படுத்தி வெல்ட் செய்யவும், வெல்ட் மற்றும் பீட் அப்பியரன்ஸில் மேற்பரப்பு குறைபாடுகளை ஆய்வு செய்யவும் முடியும். இப்போது GMAW மூலம் ஃபிளாட் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் க்ளோஸ்ட் கார்னர் ஜாயிண்டை செய்வதற்கு தேவையான கருவிகளை பார்ப்போம். ஸ்டீல் ரூல், ball peen hammer, half round file, tri-square, tongs, chipping hammer, steel wire brush, personal safety equipment, key or spanner, helmet type screen, angle grinder, gas regulator with flow meter, CO2 gas heater, shielding gas hoses, welding power source, கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மற்றும் வோல்டேஜை உறுதி செய்யும் வயர் ஃபீடர்ஸ், சப்ளை ஆஃப் எலக்ட்ரோட் வயர், வெல்டிங் கன், ஷீல்டிங் கேஸ் சிலிண்டர் CO2. இப்போது கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் மூலம் ஃபிளாட் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் க்ளோஸ்ட் கார்னர் ஜாயிண்டை செய்வதற்கான ப்ரீ வெல்டிங் தயாரிப்புகளை பார்க்கலாம். பாதுகாப்பு ஆடைகளை அணியுங்கள். கிரைண்டிங் செய்யும் போது சாதாரண காகல்ஸ் பயன்படுத்தவும் மற்றும் கேஸ் கட்டிங் செய்யும் போது வெல்டிங் காகல்ஸ் பயன்படுத்தவும். 150 mm நீளம், 50 mm அகலம் மற்றும் 10 mm தடிமன் அளவுக்கு கேஸ் கட்டிங் மூலம் பிளேட்டுகளை வெட்டுங்கள். கிரைண்டிங்கை பயன்படுத்தி விளிம்புகளை அகற்றவும். பிளேட்டுகளின் சதுரத்தை சரிபார்க்கவும். கார்பன் ஸ்டீல் வயர் பிரஷ் மூலம் பிளேட்டுகளின் மேற்பரப்பை சுத்தம் செய்யவும். பிளேட்டுகளை கார்னர் ஜாயிண்டாக அமைக்கவும். டார்ச் உடன் GMAW எந்திரத்தை அமைக்கவும். 0.8 mm டயா மைல்ட் ஸ்டீல் ஃபில்லர் ராடை பயன்படுத்தவும். கரண்ட் கரஸ்பாண்டிங் வயர் ஃபீட் ரேட் 90 முதல் 100 ஆம்ப் அமைக்கவும் மற்றும் 19 முதல் 20 ஆர்க் வோல்டேஜ் அமைக்கவும். கார்னர் ஜாயிண்டின் இரு முனைகளிலும் குறைந்தபட்சம் 10 mm நீளத்திற்கு வெளிப்புறம் டாக் வெல்ட் செய்யவும். டாக் வெல்டை சுத்தம் செய்யவும். CO2 வெல்டிங் செயல்முறை பல அசுத்தங்களை அகற்றும் திறனை கொண்டிருக்கவில்லை என்பதால் மேற்பரப்பிலிருந்து மில்ஸ்கேல், ரஸ்ட், பெயிண்ட், ஆயில் அல்லது கிரீஸ் ஆகியவற்றை சுத்தம் செய்வது மிகவும் முக்கியம். இப்போது GMAW மூலம் ஃபிளாட் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் க்ளோஸ்ட் கார்னர் ஜாயிண்டை செய்வதற்கான வெல்டிங் தயாரிப்புகளை பார்க்கலாம். வெல்டிங் பொசிஷனரில் டாக் வெல்ட் செய்யப்பட்ட ஜாபை வைத்திருங்கள். இதனால் வெல்டிங்கை ஃபிளாட் பொசிஷனில் செய்ய முடியும்.
ஃபிளாட் பொசிஷனில் வெல்ட் செய்ய கன் கீழ் நோக்கி பிடிக்கப்படுகிறது. 0.8 mm டயா மைல்ட் ஸ்டீல் ஃபில்லர் வயரை பயன்படுத்தி கார்னர் ஜாயிண்டின் ரூட் ரன்னை வெல்ட் செய்யவும். ஸ்ட்ரிங்கர் பீட் வெல்டிங் டெக்னிக்கை பயன்படுத்தவும். கார்பன் ஸ்டீல் வயர் பிரஷை பயன்படுத்தி பீடை சுத்தம் செய்யவும். ஸ்ட்ரிங்கர் பீட் டெக்னிக்கை பயன்படுத்தி ரூட் ரன்னையும் சேர்த்து செகண்ட் ரன்னை டெபாசிட் செய்யவும். வெல்டின் பாட்டம் டோவை அடையும் போது டார்ச் ஒரு குறுகிய காலத்திற்கு இடைநிறுத்தப்பட வேண்டும். இதனால் பாட்டம் டோவில் உள்ள அண்டர்கட் சரியாக ஃபில்லர் மெட்டலால் நிரப்பப்படும். கார்னர் ஜாயிண்டின் மேல் பிளேட்டின் விளிம்பு உருகாமல் இருக்க டார்ச் மூமெண்ட் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். கார்பன் ஸ்டீல் வயர் பிரஷை பயன்படுத்தி பீடை சுத்தம் செய்யவும். ஸ்ட்ரிங்கர் பீட் டெக்னிக்கை பயன்படுத்தி செகண்ட் ரன்னை போலவே தேர்ட் ரன்னை டெபாசிட் செய்யவும். தேவையான பீட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், ஹைட் மற்றும் அப்பியரன்ஸ் ஆகியவற்றை பெற ஃப்ளேமுக்கு யூனிஃபார்ம் டிராவல் ஸ்பீடை பராமரிக்கவும். கார்பன் ஸ்டீல் வயர் பிரஷை பயன்படுத்தி பீடை சுத்தம் செய்யவும். ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு வெல்டை சரிபார்க்கவும். இப்போது GMAW மூலம் ஃபிளாட் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் க்ளோஸ்ட் கார்னர் ஜாயிண்டின் செயல்திறன் மற்றும் சரிபார்ப்புக்கு பின்பற்ற வேண்டிய முக்கிய குறிப்புகளை பார்ப்போம். எச்சரிக்கை: பிளேட்டின் விளிம்பு உருகிவிடுவதை தவிர்க்க ரூட் ரன்னுக்கு பயன்படுத்தியதிலிருந்து ஆர்க் வோல்டேஜை 1 வோல்ட்டாகவும் கரண்டை 5 ஆம்பியராகவும் குறைக்கவும். டார்ச் நாசில் வெல்ட் ஸ்பிளேட்டர்களால் அடைக்கப்படும் போது ஆன்டி ஸ்பேட்டர் ஸ்ப்ரேயை பயன்படுத்தவும். இதை செய்யாவிட்டால் வயர் ஃபீட் ஒழுங்கற்றதாக இருக்கலாம். மேலும் CO2 கேஸ் ஃப்ளோ சீராக இருக்காது. இதனால் வெல்ட் மற்றும் போரோசிட்டியின் அட்மாஸ்பியரிக் கண்டாமினேஷன் ஏற்படுகிறது. சரியான ரூட் பெனட்ரேஷன் மற்றும் ஈவன் ஃபியூஷன் ஆஃப் பிளேட்ஸை உறுதி செய்யவும். ஜாபின் பிளேட்டில் அண்டர்கட்டை தவிர்க்கவும். 10 mm தடிமன் கொண்ட லெக் லெங்த் பெறப்படுகிறது. சூடான ஜாபை கையாளும் போது டாங்ஸ் பயன்படுத்தவும். குறைகளை இப்போது பார்க்கலாம். ஸ்பேட்டர்ஸ், பிளேட்டின் விளிம்புகள் உருகிவிடுவது, blow holes, excessive reinforcement,
concavity. இந்த தலைப்பில் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்டவற்றை விரைவாக மறுபார்வை செய்வோம். 150 mm நீளம், 50 mm அகலம் மற்றும் 10 mm தடிமன் கொண்ட பிளேட்களை தயாரிக்கவும். கார்னர் ஜாயிண்ட்களை பிளாட் பொசிஷனில் அமைத்து வெல்டு செய்யவும். கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங்கை பயன்படுத்தி வெல்டு செய்யவும். GMAW செயல்முறையில் வெல்டு மற்றும் பீட் அப்பியரன்ஸில் மேற்பார்ப்பு குறைபாடுகளை ஆய்வு செய்யவும் கற்றுக்கொண்டீர்கள். நன்றி மாணவர்களை, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.